ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் காமர்ஸ் மிஸ். நம்ம காமர்ஸில் வந்து 14th சாப்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தோம். அதில் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து வாட்டர்வேஸ் டிரான்ஸ்போர்ட் பார்த்தோம். அதில் வந்து உள்ள மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் பார்த்தோம். அதாவது இன்லேண்ட் வாட்டர்வேஸில் உள்ள மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் பார்த்தோம். அப்புறம் ஓஷன் சி டிரான்ஸ்போர்ட் பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏர் டிரான்ஸ்போர்ட் அதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம ஏர் டிரான்ஸ்போர்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேயா. அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏர் டிரான்ஸ்போர்ட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் அண்டு காஸ்ட்லியஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். Commercial air transport is now one of the most prominent modes of overseas transport. The modern air transport has its growth with the inventions of aeroplane and by Wright brothers. அதாவது வந்து இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது என்ன மிக ஃபாஸ்டஸ்ட் டிரான்ஸ்போர்ட், வேகமாக செல்லக்கூடிய ஒரு போக்குவரத்து. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு டிரான்ஸ்போர்ட், விலை உயர்ந்த போக்குவரத்து அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, அந்த விலை உயர்ந்த போக்குவரத்து சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இது ட்ரேடு சம்மந்தப்பட்ட, அதாவது கமர்ஷியல் ஏர் டிரான்ஸ்போர்ட். கமர்ஷியல் ஏர் டிரான்ஸ்போர்ட்னால் அந்த வர்த்தக ரீதியாக உள்ள விமான போக்குவரத்து அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெளிநாட்டிலேருந்து இந்த டிரான்ஸ்போர்ட், இந்த போக்குவரத்துக்கு மிக முக்கியமான இதாக வந்து அதிக அளவில் பயன்படுத்தக்கூடியது இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் தான். ஓகே, மேலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற நவீனமான இந்த விமான போக்குவரத்து அப்படிங்கிறது, அந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது அதிக அளவில் வளர்ச்சியானது. அதற்கு காரணம் வந்து ரைட் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, ஏன்னா அந்த விமான கண்டுபிடிப்பை சார்ந்தது, அவங்களோட தான் அதனுடைய இது பெனிஃபிட்ஸ் பூரா ரைட் பிரதர்ஸுக்கு சேர்தான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த டொமஸ்டிக் அண்டு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து நெக்ஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்குதுன்னா இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட். The air transport is a form of travel in vehicles such as helicopter, hot air balloons, blimps, gliders, hang gliding, parachuting, airplanes, jets and anything else that can sustain flight. அதாவது வந்து இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்தவரை அது வந்து இந்த வெரைட்டி, இந்த சொன்னேன் இல்லையா, இது ஹெலிகாப்டர்ஸ், ஹாட் ஏர் பலூன்ஸ், இந்த மாதிரி வெரைட்டி, ஜெட்டு இல்லையா, பேராசூட்டிங், இது எல்லாமே வந்து இது ஏர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடியது. ஓகேயா, அதான் பயன்படுத்தக்கூடிய, அதாவது பயணத்திற்கு பயன்படுத்தக்கூடியதாக சொல்லப்படுகிறது. ஏர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். டொமஸ்டிக் அண்டு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ். டொமஸ்டிக்னால் உள்நாட்டு மற்றும் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்னால் சர்வதேச விமானங்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏர் ட்ராவல் கேன் பி குரூப்டு இன்டு 2 ஜென்ரல் கிளாசிஃபிகேஷன்ஸ்: national, domestic and international flights. Flights from one point to another within the same country are called domestic flights. Flights from a point in one country to point of different country are known as the international flights. Travelers can use domestic or international flights in either private or public travel. அதாவது விமான போக்குவரத்து அப்படிங்கிறது 2 பிரிவுகளாக, அதாவது ஜென்ரல் கிளாசிஃபிகேஷன், 2 ஜென்ரல் கிளாசிஃபிகேஷன், 2 பொது பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று வந்து நேஷ்னல், அதாவது தேசிய அளவில் உள்ள ஒரு டிரான்ஸ்போர்ட். நெக்ஸ்ட் வந்து டொமஸ்டிக், உள்நாட்டு டிரான்ஸ்போர்ட். ஓகே, அதாவது 2 லெவலில், அதாவது உள்நாட்டு மற்றும் சர்வதேச லெவலில் இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் ஒரு ஃப்ளைட் வந்து ஒரு கண்ட்ரிக்குள்ளே வந்து ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்கு அக்செப்ட் பண்ணப்பட்ட ஃப்ளைட்டுக்கு வந்து என்னன்னு சொல்லப்படுகிறது, டொமஸ்டிக் ஏர் அப்படின்னு சொல்லப்படுகிறது, டொமஸ்டிக் அண்டு ஃப்ளைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே கண்ட்ரி டு கண்ட்ரி, ஒரு கண்ட்ரிலேருந்து அதர் கண்ட்ரிக்கு போகக்கூடிய ஃப்ளைட்ஸுக்கு பேர் என்னது, அதாவது ஒரு கண்ட்ரி டு அனதர் கண்ட்ரிக்கு போனால் அதுக்கு பேர் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, மேலும் பார்த்திங்கன்னா இந்த விமானம்ங்கிறது ஒரு 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 பயணிகளை உள்நாட்டு அல்லது சர்வதேச லெவலில் இந்த விமானங்கள் என்ன செய்கிறது, செல்கிறது. அதாவது பேசஞ்சர்ஸ் வந்து உள்நாடு அல்லது இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட்டை பயன்படுத்துகிறார்கள். அல்லது ப்ரைவேட், தனியார் அல்லது ஜென்ரல் பொது விமானங்கள், அதுலேயும் என்ன செய்யலாம், பயணம் செய்ய முடியும். ப்ரைவேட்லேயும் வச்சுருக்காங்க, ப்ரைவேட் ஏர்க்ராஃப்ட் வந்து வச்சுருக்கப்படுது, அதுலேயும் செய்யலாம், விமானம் செய்யலாம். அதே சமயம் பொது பப்ளிக் ட்ராவல்ஸும் உண்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுதான் வந்து டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட்டில் உள்ள அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இட் ப்ரொவைட்ஸ் ஏ ரெகுலர்
கன்வீனியன்ட், எஃபிஷியன்ட் அண்ட் குயிக் சர்வீஸ். அதாவது இது வந்து ஒரு வழக்கமான ஒரு வழக்கமான கன்வீனியன்ட் வசதியான, எஃபிஷியன்ட் திறமையான, குயிக்காக வேகமாக செல்லக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பெர்சபிள் குட்ஸு லைக் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், எக், மீட் எக்ஸட்ரா கேன் பி டிரான்ஸ்போர்ட்டட் குவிக்லி. அதாவது பெர்சபிள் குட்ஸ் அப்படின்னா பழங்கள் இல்லையா, ஃப்ரூட்ஸ் காய்கறிகள், வெஜிடபிள்ஸ், இது எல்லாமே அதாவது சீக்கிரம் கெட்டு. பெர்சபிள் குட்ஸ்னால் உங்களுக்கு சீக்கிரத்தில் அழுகக்கூடிய பொருள்கள். ஓகேயா, சீக்கிரத்தில் பழங்கள், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் பெர்சபிள் குட்ஸ், அழுகக்கூடிய பொருள்கள். இந்த மாதிரி உள்ள பொருள்களை எல்லாம் சீக்கிரத்தில் அழிந்து போகக்கூடிய பொருள்கள் இல்லையா, அந்த மாதிரி பொருட்களை விரைவாக எடுத்து செல்வதற்கு இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, பெனிஃபிட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இட் டஸ் நாட் ரெக்யர் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்டு மெயின்டெனன்ஸ் ஆஃப் ட்ராக் லைக் ரயில்வேஸ். அதாவது வந்து ரயில்வே ஓகே, ரயில்வே போன்ற அந்த 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 மாதிரி ரயில்வே துறைகள் போன்ற அந்த கட்டுமானம் போன்ற அந்த பராமரிப்பு செலவுலாம் இதில் கிடையாது. ரயில்வே துறைக்கு முன்னாடி ட்ராக் அமைக்கணும், அதுக்கு ஒரு நிறைய கட்டுமான செலவுகள், அந்த பராமரிப்பு செலவுகள் அதிக அளவில் இதற்கு முதலீடு தேவையில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, அது ஒரு பெனிஃபிட்டாக சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தே ப்ரொவைடு கம்ஃபர்டபுள் சர்வீசஸ் ஃபார் பேசஞ்சர்ஸ் அண்டு சேஃப்டி ஃபார் த குட்ஸு. அதாவது வந்து இதில் என்ன சொல்லப்படும்னா ஒரு பேசஞ்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, பேசஞ்சர்ஸ் வந்து வசதியாகவும் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து வசதியான ஒரு சர்வீசஸ் கிடைக்குது, மற்றும் அந்த அவங்களுடைய பொருள்களுக்குன்னா பாதுகாப்பையும் வழங்குகின்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இட் கேன் பி யூஸ்டு டு மூவ் குட்ஸ் டு ஏரியாஸ் விச் ஆர் இன்அக்சசபிள் டு அதர் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அதாவது மற்ற டிரான்ஸ்போர்ட் மூலம் அனுப்பி வைக்கப்படுகின்ற மற்ற டிரான்ஸ்போர்ட் மூலம் அனுப்பி வைக்க முடியாத பகுதிகளில் அந்த மாதிரியான பொருள்களை எல்லாம் இந்த டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பி வைக்கிறது எளிதான ஒன்றாக சொல்லப்படுகிறது. அது ஒரு பெனிஃபிட்டாக சொல்லப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இட் இஸ் வெரி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஃப்ளட் ஆர் லேண்ட் ஸ்லைட்ஸ் அண்டு வார் ரைசஸ் டு த ஆக்சன் டு த சேவ் ஹியூமன் லைஃப் ஃப்ரம் டேஞ்சர். இந்த வெள்ளம், இந்த நிலச்சரிவு மற்றும் இந்த போர் இதெல்லாம் நடக்கல, இந்த மாதிரி ஆபத்தான நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த மனிதர்களுடைய உயிர்களை காப்பாற்ற பெரிதும் இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் உதவுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாமே நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே அட்வான்டேஜஸ். ஓகேயா, இனி வந்து நம்ம டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்க போகிறோம். அதாவது வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏர் டிரான்ஸ்போர்ட். ஓகேயா, இட் இஸ் very costly mode of transport. The rates and fare charges by which are beyond the reach of common people. அதாவது இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் விலையுயர்ந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சாதாரணமான பொதுமக்களுக்கெல்லாம் எட்டாத ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் தான் இது. ஓகேயா, அவங்கெல்லாம் வந்து இதை வந்து நம்ம இதற்கெல்லாம் கட்டணம் செலுத்தி நம்ம போக முடியும் அப்படிங்கிறதுலாம் அதை வந்து அவங்களால முடியாத ஒரு காரியமாக செய்யப்பட்டிருக்கு. அந்த அளவிற்கு இதனுடைய கட்டணங்கள் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, இது ஒரு டிமெரிட்ஸ், அதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பார்த்திங்கன்னா ஏர்கிராஃப்ட் ஆர் நாட் குவைட் சூட்டபிள் ஃபார் த கேரிங் ஹெவி லோட்ஸ் அண்டு வெயிட்ஸ். இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அதிக எடையுள்ள பொருட்களை சுமப்பதற்கு இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் வந்து பொருத்தமானது அல்ல அப்படின்னு சொல்லப்படுது. அது ஒரு டிமெரிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இட் இஸ் நாட் dependable because of the unfavorable weather which may be disturb the air services suddenly. நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு சாதகமற்ற ஒரு சுச்சுவேஷன்ஸ், அதாவது இது கிளைமேட் கண்டிஷன்ஸ், வெதர் கண்டிஷன்ஸ், ஓகே, வானிலை அந்த இது காரணமாக திடீரென்று இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது அதுக்கு வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து நிறைய தொந்தரவுகள் இருக்கும், நிறைய சிரமங்கள். அதை ட்ராவல் பண்ண அன்ஃபேவரபுளாக இருக்கும், பொருத்தமில்லாததாக இருக்கலாம். ஓகே, அதனால் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்தவரை ஒரு சாதகமான அந்த வானிலை சுச்சுவேஷன்ஸ் இல்லைன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டை நம்ம என்ன செய்ய முடியாது, பயன்படுத்துவது முடியாது. அதனால் இது ஒரு நம்பகமான போக்குவரத்து அல்ல அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஏரோட்ராம்ஸ் இன்வால்வ் எ ஹியூஜ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, அதாவது இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஏரோட்ராம்ஸ், அதாவது
ஏர்போர்ட் அப்படிங்கிறது கட்டுவதற்கு பார்த்திங்கன்னா ஹியூஜ் கேபிட்டல், பெரிய லெவலில் நமக்கு கேபிட்டல் வேணும். அந்த கேபிட்டலை நம்ம எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பண்ணணும், செலவு செய்யணும் இல்லையா? இப்போ ஹியூஜ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வேணும். அதனால் இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதும் பெரிய ஒரு அதிக அளவில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு இது, அது ஒரு டிமெரிட்ஸாக சொல்லப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எவ்வரி கண்ட்ரி controls the air space about its territory, therefore an aeroplane cannot fly over another country without obtaining its prior permissions to concerned authority. நல்லா தெரிஞ்சுங்க, ஒவ்வொரு நாடுமே அந்தந்த நாட்டுக்குள்ளே அந்த நாட்டுக்கு உள்ளே மேலே வந்து விமானம் பறக்கணும். ஓகே, அது மேலே அந்த மேலே உள்ள இந்த விமான இடத்தை கட்டுப்படுத்துகிறது. ஒவ்வொரு நாடும் வந்து இந்த அளவு தான் இந்த நாட்டுக்குரிய விமான இடம் அப்படின்னு கட்டுப்படுத்தி அதுக்குள்ளே தான் அந்த நாட்டுடைய விமானம். ஆகையால் ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டிற்கு விமானம் பறக்க வேண்டும் என்றால் அந்த சம்பந்தப்பட்ட நாட்டு அதிகார மையத்திடம் நாம் என்ன வாங்கணும்? பர்மிஷன் வாங்கணும். அந்த மாதிரி பர்மிஷன் இல்லாமல் நாம் என்ன செய்ய முடியாது, மற்றொரு நாட்டின் மேல் நம்ம என்ன செய்ய முடியாது, ஏர் ட்ராவல் பண்ண முடியாது. ஓகே, ஏர் ட்ராவல் நம்ம பண்ண முடியாது. அதனால் பர்மிஷன் என்பது ரொம்ப முக்கியம். அதனால் இது ஒரு அந்த மாதிரி நிறைய ஒரு ஏர்போர்ட் ஏர் ட்ராவல் அப்படிங்கிறது தன் நாட்டுக்குள்ளே தான் பண்ண முடியும். அடுத்த நாடுன்னு போகையில் அதற்குரிய அதிகார மையத்திடம் பர்மிஷன் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கிறது ஒரு டிமெரிட்ஸாக சொல்லப்படுகிறது. ஓகேயா, இதான் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏர் டிரான்ஸ்போர்ட். ஓகேயா, ஏன்னா சர்வீஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் டு பிஸ்னஸ், அதாவது சர்வீஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் டு பிஸ்னஸ்னால் இந்த டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது தொழிலுக்கு பிஸ்னஸுக்காக அதனுடைய சர்வீசஸ் என்ன, சேவைகள் என்ன அப்படின்னு சொல்லி போக்குவரத்துனால பிஸ்னஸ்க்கு கிடைக்கக்கூடிய சர்வீசஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேயா, த growth and development in the means of transport over the past 200 years have produced significant economic effects and has revealed how important are the services of transport. It creates place and time utility. கடந்த 200 ஆண்டுகளுக்கு மேலாகவே இந்த டிரான்ஸ்போர்ட் growth இருக்கு இல்லையா, வளர்ச்சி, அது வளர்ச்சியையும் மேம்பாட்டையும் எக்கனாமிக்கலுடைய எஃபெக்ட் விளைவுகளையும் பொருளாதார விளைவுகளையும் கணிசமாக ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்லலாம். அதிக அளவு, அதாவது கணிசமான அளவில் ஏற்படுத்தியுள்ளதால் இந்த டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து சேவைகள் என்பது மிக முக்கியம் வாய்ந்தது என்பதும் தெரிய வந்துள்ளது. ஓகேயா, கட்டாயம் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது ரொம்ப எக்கனாமிக்கல் குரோத்துக்கு, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து டிரான்ஸ்போர்ட். அதனுடைய அந்த இடப்பயன்பாடுன்னு சொல்லுவாங்களே, பிளேஸ் அண்டு டைம் யூட்டிலிட்டி, இடப்பயன்பாட்டையும் காலப்பயன்பாட்டையும் உருவாக்குகிறது டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, அதாவது கிரியேட்ஸ் பிளேஸ் அண்டு டைம் யூட்டிலிட்டி, அதாவது இடப்பயன்பாட்டையும் அந்த காலப்பயன்பாட்டையும் உருவாக்குகிறது இந்த டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, இதனுடைய இதை கண்டினியூஸாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேயா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.